ஹலோ மக்களே, போன வீடியோவில் சொன்ன மாதிரி இதுதான் நான் அவருக்கு வாங்கின ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு பர்த்டேக்கு ஜாப்ரா ஹெட்செட்டு. இது வந்து நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். அவரோட ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்து ஜாப்ரா ஹெட்செட் தான் கொடுத்துருந்தாங்க. அது வந்து செம்ம நாய்ஸ் கேன்சலேஷன். ஜாப்ரா யூஸ் பண்ணவங்களுக்கு தான் அதோட ஒர்த்து தெரியும் எப்படின்ட்டு. இது வந்து எல்லா ஷாப்லேயும் போய் பார்த்தேன், இல்லவே இல்லை. அப்புறம் வெப்சைட்டில் தான் வாங்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. காட்ஸ் கிரேஸ் ஷாப்பியில் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இது அரவுண்ட் நம்ம ஊர் காசுக்கு வந்து 25,000 கிட்ட வந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருந்தேன், இவருக்கு இந்த அமௌண்ட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் இதை வாங்கினேன். நான் அப்போ ஜிஷாக் பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. கடைசியில் ஜிஷாக்குமே வந்து நான் ஒரு 10,000 போல் வாங்கினேன். ஸோ பர்த்டே கிஃப்ட் வந்து நல்லா ப்ளசண்ட்டாக அவருக்கு கொடுக்கணும், யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து எஸ்பெஷலாக ஏன் ஜாப்ரா பிடிக்கும்னா, இது அவர் போட்டு பேசினார்னா பேக்ரவுண்ட் வாய்ஸ் எதுவுமே கேட்காது. இங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்போ மீட்டிங் அட்டன் பண்ணும்போதெல்லாம் நான் மிக்ஸி போட்டாலோ இல்லை நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாலோ அவருக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் இனிமேல் நான் அந்த கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா நான் இந்த ஹெட்செட் வாங்கி கொடுத்ததுனால பின்னாடி எவ்வளோ சவுண்டு போட்டாலும் மீட்டிங்கில் உள்ள ஆப்போசிட் பர்சன்ஸ்க்கு வந்து கேட்காது. ஏன்னா இது வந்து ஃபுல் நாய்ஸ் கண்ட்ரோல். இது வந்து அட்வான்ஸ்டு மாடல், குஷன்லாம் வச்சு வந்துச்சு. ஸோ வந்து அவரே தான் செலக்ட் பண்ணார். நான் போன வாட்டி ஆஃபீஸில் கொடுத்ததே தான் பார்த்து வச்சுருந்தேன். அது ரேட்டும் கம்மி தான், சம்திங் 18,000 என்னமோ தான். பட் இது வந்து ரேட்டு கூட. பட் குஷன் காதில் போட்டிருக்கிறதே தெரில, இந்த நல்லா மெத்துக்குன்னு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே அட்டாச்டு மைக்கோட வாங்கினேன். அப்போ தான் மீட்டிங்க்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. இது கூடவே இன்னொரு ஃப்ரீ கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. எல்லா பட்டன் அதெல்லாமே நான் ஆன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் நான் அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டேன். அவர்கிட்ட அன்பாக்ஸ் பண்ணுறதை விட நம்மளே அன்பாக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிஃப்ட்டை நானே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஃப்ரீ கிஃப்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.